வித்ருடைய தொழுகையை தொழுது முடிச்ச அப்புறம் நம்ம எந்த ஒரு தொழுகையும் தொழக்கூடாதா? நிறைய பேர் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மார்க்கத்துல இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய நபர்கள் நம்ம இஷாவுடைய வித்ரு தொழுதுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து எந்த ஒரு தொழுகையும் தொழுகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா ஃபஜர் தான் தொழுகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சிருக்கோம். ஆனால் இந்த கருத்து முற்றிலுமாக தவறு. அது ஏன் தவறுன்றத நான் சொல்றேன். இஷாவுடைய பாங்கு சொன்னதுல இருந்து ஃபஜருடைய பாங்கு சொல்ற வரைக்கும் நம்ம தொழுகக்கூடிய எல்லா தொழுகைகளுமே இரவு தொழுகைகள்னு தான் கணிக்கப்படும். இஷாவில் இருந்து ஃபஜர் வரைக்கும் நம்ம தொழுகக்கூடிய தொழுகை வித்ரு தொழுகையாக இருந்தாலும், தஹஜ்ஜத் தொழுகையாக இருந்தாலும், தராவீஹ் தொழுகையாக இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக இரவு தொழுகைகள். கியாமுல் லைல், சலாத்துல் லைல், தஹஜ்ஜத் தொழுகை, வித்ரு தொழுகைன்னு வேறு வேறு பெயர்கள் மட்டும்தான் மாறுமே தவிர இது எல்லாமே ஒரே தொழுகை தான். அப்போது இந்த தொழுகைகளுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொழுகையுடைய நியத்தும் நம்ம தொழுகக்கூடிய நேரமும் மட்டும்தான்.